ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன் சாயப்பா உனக்கான நல்லதை செய்வேன் நம்பிக்கையோடு தானே நீ என்னை நாடி வந்தாய். நிச்சயமா நீ கேட்டது கிடைக்கதான் போகுது. என்ன நடக்கணும்னு ஆசைப்பட்டு மனசுல வலியோடையும் வேதனையோடையும் காத்துக்கிட்டு இருக்கியோ அதையும் நான் நடத்தி கொடுக்க தான் போறேன். இனிமே நீ கலங்காதே என் தங்கமே. நீரிடு வச்ச எல்லா பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவதற்கான வேலைகளை உன் சாயப்பா நான் தொடங்கிட்டேன். உன் கனவுகள் எல்லாமே நிறைவேறி நீ நினைச்ச காரியங்களும் கைகூடுவதற்கான நேரம் வந்துடுச்சு. இப்போது எதை பற்றியும் யோசிக்காம நிம்மதியாக நீ தூங்கினாலே போதும். உனக்கான அனைத்தையும் நான் நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. நாளைய நாளை உனக்கான நிம்மதி தரும் விடியலாக மாத்துறதுக்காக தான் இன்றிரவே இதை கேட்க சொன்னேன். என்னுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் உன் வாழ்க்கையில் நீ அணு அணுவாக பார்த்து ரசிப்பதற்கான நேரம் வந்துடுச்சு. நீ பெருமகிழ்ச்சி அடையும்படி உனக்கான விஷயங்களை சந்தோஷமாக முடிச்சு தரப்போகிறேன். என்கிட்ட பிரார்த்தனை செய்தும் கூட உன் பிரச்சனைகள் இன்னும் தீரலையே, இருக்கிறத விட நிலைமை இன்னும் மோசமாயிட்டு இருக்கேன்னு அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். எதற்கும் கால நேரம் உண்டு என்பதை மறவாதே என் செல்லமே. நிச்சயமா இத்தனை நாள் வருத்தப்பட்டு சோதனைகளை அனுபவிச்சு கஷ்டத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்க உன் வாழ்க்கையில வெற்றிங்கிற தீபத்தை நான் ஏற்ற போறேன். எதுவுமே கிடைக்குமான்னு கேட்காத, கிடைக்கும்னு நம்பு. நடக்குமான்னு கேட்காத, நடக்கும்னு நம்பு. முடியுமான்னு கேட்காத, முடியும்னு நம்பு. இப்படி நீ என் மேல நம்பிக்கை வச்சா எல்லா விஷயங்களையும் நடக்க செய்து நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கிடைக்க செய்து நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையையும் உனக்கு அமைத்து தருவேன் என் தங்கமே. மிகுந்த வேதனையிலும் அளவு கடந்த சந்தோஷத்திலும் கூட எந்த மனுஷனும் தன் நிலையை மறவாமல் எல்லாமே சரிதான் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக மாறிவிட்டால் அது உன் வாழ்க்கையை மிக நிறைவானதாக உயர்வானதாக மாற்றும். உன்னை குறை சொல்லக்கூடிய பல பேருக்கு நீ உத்தமனாய் வாழ்வதை விட அவங்க முன்னால நீ நல்லவங்க தான் நிரூபிக்கிறத விட உன்னை நம்புகிற சிலருக்கு மட்டும் நீ நல்லவனாய் இருந்தால் போதுமென் செல்லமே. குறை சொல்றவங்களும் குத்தம் சொல்றவங்களும் ஒருபோதும் தன்னை மாத்திக்க போறதில்ல. யாரு உன்னை அப்படியே ஏத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு நீ எப்போதும் போல நீ நீயாகவே இருந்து விடு. தேவையில்லாம மற்றவர்களுக்கு உன்னை பற்றிய விளக்கத்தை சொல்லி நேரத்தை வினயமாக்காம அவங்க மனசு போல எண்ணிக்கட்டும் என நினைத்து நகர்ந்து கொள்வது தானே நல்லது. ஒருவனுக்கு மிக அதிக அளவுக்கு புத்தி சாதுரியம் இல்லாமல் இருக்கலாம். ரொம்ப சிரமப்பட்டு எந்த வேலையையும் செய்யாதவனாகவும் இருக்கலாம். ஆனா அத்தனையும் செஞ்சு கொடுக்கக்கூடிய பலமான குருவான இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதமும் தெய்வ பலமும் இருந்தால் அவன் நினைச்சதெல்லாம் நிச்சயம் நடக்கும். அப்படி இருக்கும்போது என் அன்பு பிள்ளையான நீ ஆசைப்பட்டதை நான் செய்யாமலா விட்டுடுவேன்? இப்போது உன் கவலைகள் தான் என்ன? அத்தனையும் என்கிட்ட சொல்லிட்டு என்ன ஏன் நன? என்னை வணங்கி என் பாதங்களில் நீ சரணடைந்தால் அது போதும் செல்லமே. நீ எதுக்கும் பயப்பட வேணாம். தேவையில்லாம நீ ஏன் கவலைப்படுற? என்னை நீ தஞ்சமடைந்து விட்டாய் அல்லவா? இனி அனைத்தையும் நான் பார்த்துக்கிறேன். வெற்றியோ தோல்வியோ அதை பற்றி சிந்தனை செய்யாமல் உன்னுடைய உழைப்பை மட்டும் கொடுத்து கொண்டே இரு என் தங்கமே. ஒரு நாள் நிச்சயமாக வெற்றி உனதாகும்னு நம்பு. தோல்வியை பார்த்து பார்த்து இப்போது எந்த விஷயங்களையும் செய்யவே பயப்படுகிறாய் என்பது எனக்கு தெரியும். ஒருபோதும் விமர்சனங்களை உனக்குள்ள ஏற்றிக்கொள்ளாதே. உன் வாழ்வில் வெற்றியை நான் உறுதியாக்கி கொடுப்பேன். விமர்சனங்களை யார் வச்சாலும் மௌனமாகவே அந்த இடத்தில் இருந்துவிடு என் செல்லமே. அதே நேரத்தில் எல்லாமே நன்மைக்கேன்னு நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் உன் கடமைகளை நீ செஞ்சா போதும். உன்னுடைய காரியங்கள் எல்லாம் நிச்சயம் கைகூடும். வெற்றியின் பாதைக்கு உன்னை கைப்பிடித்து அழைத்து செல்ல உன் சாயப்பா நானும் இருக்கிறேன் அல்லவா? இனி எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு துணை இருப்பேன். என் மீது நீ நம்பிக்கை வைத்து செயல்படு. கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து சேரும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் முழு கவனத்தையும் என் மீது திசை திருப்புவாயா செல்லமே. இப்போ நீ எந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அதை தொடர்ந்து செய். அதிலிருந்து விடுபட நினைக்காதே. கூடிய சீக்கிரம் நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உயர்ந்த நிலைமைக்கு நீ வரும்படி நான் செய்து காட்டுவேன்.